90களிலும் 2000களிலும் ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டில் எவ்வளோ பெரிய ஒரு பிராண்டாக இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி மகேந்திர சிங் தோனி எப்படி ஒரு பெரிய பிராண்டாக உருவானார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. கிரிக்கெட்னா ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியானா கிரிக்கெட். 1999லேருந்து அந்த ஆதிக்கங்கிறது ஆரம்பிச்சது இருக்குன்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த ஐசிசி ட்ரோஃபிலையும் அவங்களோட பேரை நீங்கள் எழுதி வைக்கலாம். 2003 வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 27 சீரீஸ் வின் பண்ணியிருந்திருப்பாங்க. அதில் பைலேட்ரல் அண்ட் ட்ரை சீரீஸ் எல்லாத்தையும் சேர்த்து முக்கியமாக நீங்கள் நாக் அவுட்ஸ்னு வந்துட்டீங்க அப்படின்னா கப்பை நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எழுதி வச்சிடலாம். இதுக்கு இடையில அந்த மகத்துவமான தலைவனான மகேந்திர சிங் தோனி 2007 T20 வேர்ல்டு கப் வின் பண்ணுறாரு. இப்போ விடுங்க, பட் அப்போதைய அந்த ஓஜி தோனி ஃபேன்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு தெரியும் 2007 T20 வேர்ல்டு கப் தோனி ஃப்ளூக்கில் தான் வின் பண்ணாரு அப்படிங்கிற டாக்ஸ் இருந்துச்சு. அது நொறுக்கிற விதமாக தான் 2008 சிபி சீரிஸோட விக்டரி அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆக்சுவலி தோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2007 T20 வேர்ல்டு கப் அப்போ மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட அவர் அந்த 2011, 12 காலகட்டங்கள் வரைக்கும் அவரோட ஒவ்வொரு சக்ஸஸுக்கும் பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா தோனிக்கு லக்கு இருக்குது, ராசி இருக்குது, ஃப்ளூக்கு அது துரத்திக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் தோனி ஜெயிக்கிறத நிறுத்தவே இல்லை. சரி, அந்த சிபி சீரிஸ் 2008க்கு வரும்போது ஆஸ்திரேலியா, இந்தியா, ஸ்ரீலங்கா மோதுறாங்க. 2007 வேர்ல்டு கப் ஃபைனலில் ஸ்ரீலங்காவும் ஆஸ்திரேலியாவும் தான் மோதுனாங்க. ஸோ ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியாவை பழுதீக்கிற ஒரு சீரீஸாக அது இருக்கும். இதில் இந்தியாவுக்கு பெருசாக வேலை இல்லைன்னு நினச்சாங்க. பட் இந்த 2008 சிபி சீரிஸோட விக்டரி ஆஸ்திரேலியாவை வின் பண்ணவே முடியாது, அதுவும் நாக் அவுட்ஸில் வின் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருந்ததில்ல, அதை உடைச்சி ஆஸ்திரேலியாவும் ஒரு சாதாரண டீம் தாண்டா அப்படிங்கிறத ஒரு 7 மாதங்களில் சிபி சீரிஸோட 2 ஃபைனல்லையும் வின் பண்ணுவாங்க, லீக்லையும் வின் பண்ணுவாங்க, 2007 T20 வேர்ல்டு கப் செமிஃபைனல்லையும் வின் பண்ணுவாங்க. இப்படின்னு அசாதாரண ரிக்கி பாண்டிங்கோட ஒரு டீமை சம்பவம் பண்ணுவாங்க. சிபி சீரீஸில் ஒரு விஷயம் தோனி ஒன்று பண்ணார், அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த சீரீஸில் கேப்டன் தோனி தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறிச்சு. யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. சீனியர்ஸுகளான சச்சின் டெண்டுல்கர், யுவராஜ் சிங், அப்போ மங்கிகேட் இஷ்யூ போயிட்டு இருந்தது. ஹர்பஜன், சைமன்ஸ் 2 தடவை விக்கெட் எடுத்து அவரோட பங்கை சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னு நான் சொன்னல, தோனி தான் மேலே இருந்த ப்ரெஷரை அப்படியே யங்ஸ்டர்ஸ் மேலே வச்சாரு. கிரிக்கெட்டை ஆண்ட ஆஸ்திரேலியாவை இங்கே சம்பவம் பண்ணாங்க, ஆஸ்திரேலியாங்கிற பிராண்டை தகர்த்தாங்க. இதுதான் ஆஸ்திரேலியா வீழ்ந்த கதையும் அண்ட் கேப்டன் மகேந்திர சிங் தோனி அப்படிங்கிற பிராண்டு உருவான கதையும் இதுதான். அப்புறம் கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னல, அது என்ன விஷயம்னா 2011 வேர்ல்டு கப்புக்கான பிளானை மகேந்திர சிங் தோனி இங்கேருந்து தான் போட ஆரம்பித்தார். ஓடிஐ வேர்ல்டு கப்பையும் வின் பண்ணி கொடுத்தாரு. வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய 90s கிட்ஸ், ஞாபகம் இருக்கா அந்த சீரீஸு, எங்கே உட்காந்து பார்த்தீங்க, எப்படி பார்த்தீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் எக்கச்சக்கமான கதைகள் நம்மளோட கிரிக்கானந்தாஸ் யூடியூப் சேனலில் வரப்போகுது.